தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இரக்கம் மிகுந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அங்கீகரித்து எப்போதும் உமக்கு உகந்த வழிகளில் நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாள் காலை வேளையிலும் உம்மை தொழுது கொள்வதற்கும் உம்மை போற்றி பாடுவதற்கும் உம்முடைய திருச்சொற்களை கேட்பதற்கும் இக்காணொலி வழிபாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற போது இவ்வழிபாட்டிலே உடைய பிரசன்னத்தை உணர்வதற்குரிய சிறந்த வாய்ப்பினை எங்களுக்கு நீர் உருவாக்கி தர வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். வெறுமனே சடங்காக இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறாமல் உள்ளார்ந்த மனதோடு முழு மன நிறைவோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த வழிபாடை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு நீர் அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாடு முழுமையும் உம்முடைய பேரருள் பெருகட்டும். இவ்வழிபாட்டின் நிறைவில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்குரிய அநேக நன்மைகளை உம்முடைய திருச்சொற்களின் வழியேயும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியை எங்களுக்கு நீர் அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம், அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நம்முடைய வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 325வது பாமாலையை இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 325. Father,
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணிரல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரணி பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். முது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகி இருக்கிற ஒரே பிறனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணி பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாட்டில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கு தரிசனம் அது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கு தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்க கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமுடைய கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவத்தை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவத்தை எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவமாய் தமிழத்தில் உண்மையாய் மணந்திரும்ப யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறபடி எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் இருக்கிறார். நம்முடைய பரம தந்தையாகிய அனைத்து ஆற்றலும் உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கடவுளுக்கே தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் முடியும். பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 37 முடியும். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே,
நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அந்தப்படியே செய் என்றார். பாடம் முடிந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீண்டுமாக கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக பாமாலை 311 பாடுவோம். பாமாலை 311. Oh,
மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சொற்களுக்காக நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்தில் காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்கவிருக்கின்ற உம்முடைய சொற்களானது எங்களை விசுவாசிகளாக மட்டுமல்ல, மாறாக திருப்பணி ஆற்றுகின்ற மிகச்சிறந்த திருக்குடும்பமாக மாற்றுவதற்கான ஆற்றல் பெற்றதாய் விளங்குவதற்கு நீர் உறுதுணையாய் இருக்க வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய சொற்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நிறைவாய் முழுமைப்படுத்தி உம்மை பின்பற்றுவதற்கான சீடர்களாக எங்களை மாற்றி நீர் எங்களுக்கு முன்குறித்த பல்வேறுபட்ட ஊழியங்களை ஆற்றுவதற்கான கிருபையை அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும். எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உடைய திருக்கரத்தில் தருகிறோம். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் அருளுகின்ற சமாதானம் நிலைத்திருப்பதாக. குறிப்பாக இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு ஈந்தளித்திருக்கக்கூடிய தலைப்பு இறைமக்களின் திருப்பணி என்பதாகும். இறைமக்களின் திருப்பணி என்பதாகும். யார் இறைமக்கள், எது திருப்பணி என்பது குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தை நீங்களும் நானும் பெற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நம் அனைவருக்கும் தெரியும், கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் என்று இறைமக்களை பற்றி தீர்க்கமான ஒரு முடிவை திருமறை நமக்கு மிக சிறப்பாக கற்றுத்தருகிறது. யாரெல்லாம் கடவுளால் இயக்கப்படுகிறார்களோ, கடவுளுடைய திருச்சித்தப்படி செய்கிறார்களோ, கடவுளுக்கு உகந்த செயல்பாட்டை செய்கிறார்களோ, அவர்களெல்லாம் இறைமக்கள் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறோம். திருப்பணி என்பது என்ன என்பதை பற்றி பல்வேறுபட்ட புரிதல்கள் நமக்கு உண்டு. கடவுள் விரும்புகின்ற அல்லது கடவுள் எதிர்பார்க்கின்ற தமக்குரிய பணியாக எந்த பணி இருக்கிறது என்பதை நம்முடைய திருச்சபை அனுபவங்களின் வழியே பல நிலைகளிலே நாம் அதற்கான பதிலை பெற்றிருக்கிறோம். திருப்பணிகளுக்கான மாதிரிகள் பல உண்டு. ஆனால் நமக்கு நிச்சயமாக திருமறை கற்றுத்தருகின்ற திருப்பணிகள் மிக சிறந்த திருப்பணிகள். முன்னைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கற்றுத்தரக்கூடிய இரண்டு சொற்களை நீங்களும் நானும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். முன்னைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த செய்திகளையும் ஒரே சாராம்சத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரே வார்த்தையில் உள்ளடக்க வேண்டும் என்று சொன்னால், நீதி என்று சொன்னால் இந்த பழைய ஏற்பாடு முழுமையும் அடங்கிவிடுகிறது. புதிய ஏற்பாடு இந்த ஏற்பாட்டை பற்றின ஒட்டுமொத்த சாராம்சங்களையும் ஒரே சொல்லில் அமைக்க வேண்டுமானால் அன்பு என்கின்ற ஒரு சொல்லில் அடங்கிவிடுகிறது. அப்படியானால் திருமறை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், நீதி செய்வதும் அன்பு செய்வதும் தான் இறைமக்களுக்கான மிகச்சிறந்த பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்வில் திருப்பணிகளை பற்றின புரிதல்கள் பல்வேறுபட்ட நிலைகளில் மாறுபட்டு இருக்கலாம். திருச்சபை சார்ந்த திருப்பணிகளையும் அல்லது ஆண்டவர் நமக்கு கற்பித்து உலகமெங்கும் போய் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தியை போதியுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியையும் நான் நினைவுபடுத்தி நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தலையின் மீதும் விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை அனைத்து படைப்புகளுக்கும் ஆண்டவருடைய அருட்செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாகும். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த நாளிலே கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்வதற்கும் கிறிஸ்து நமக்கு முன்மொழிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் நெறிமுறைகளை கற்று பயணிப்பதற்கும் அடிப்படை காரணம், மேலை நாடுகளிலிருந்து வந்து நம்மோடு கூட திருப்பணி ஆற்றிய அருமையான அடியவர்கள், மிஷனரிமார்கள், நற்செய்தி பணியாளர்களுடைய கடினமான உழைப்பும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் தான் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. மார்ட்டின் லூதர் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு, அதற்கு முன்பாக திருச்சபை இப்படிப்பட்ட திருப்பணிகளை செய்திருந்தாலும், திருச்சபையினுடைய மறுமலர்ச்சிக்கு பிறகு ஒரு மிக பெரிய அளவில்
இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான பணிகள் மிக வேகமாக முடுக்கிவிடப்பட்டு பல மிஷனரி ஸ்தாபனங்கள் உருவாகி உலகில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லைகளுக்கும் இயேசுவின் அன்பை கொண்டு செல்லக்கூடிய இந்த திருப்பணிக்கான செயல் திட்டம் சிறந்த முறையில் வரையறுக்கப்பட்டு மிக அழகாக செய்யப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அப்படி வந்த மிஷனரிமார்களின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் இந்திய சமூகம் என்று சொல்லப்படுகிற இந்த சமூகத்தில் பல்வேறுபட்ட படிநிலை அமைப்புகளில் உயர்ந்தவராக தாழ்ந்தவராக நிற வேறுபாட்டில் மிகப்பெரிய உயர்வு தாழ்வு என்கின்ற நிலைகளை கடைபிடிக்கிறவர்களாக, பொருளாதார அடிப்படையில் பல்வேறுபட்ட பிரிவினைகளுக்கு உட்பட்டவர்களாக, ஆண் பெண் என்கின்ற பாலின சமத்துவம் அற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல மிஷனரிமார்களுடைய அர்ப்பணிப்புள்ள அன்பின் பணி இயேசுவை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது. இந்த திருப்பணிகள் தான் ஒருவேளை இந்திய சமூகம் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, இது ஒரு பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சமூகமாக அனைத்து தரப்பினரும் கல்வியை, சுகாதாரத்தை, மருத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது. இப்படி இறைமக்களால் செய்யப்பட்ட திருப்பணியின் மூலமாக இறைமக்களாக மாறி இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இந்த நாளிலே செய்ய வேண்டிய பணிகளை பற்றின எண்ணங்களுக்கு நேராக பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பாக நாம் படிக்க கேட்ட லூக்கா 10ஆம் அத்தியாயம் 25 தொடங்கி 37 வரை அடங்கி இருக்கக்கூடிய பகுதி ஞாயிறு பள்ளியில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற போதிலிருந்தே நமக்கு தொடர்ந்து போதிக்கப்பட்டு வருகிற ஒரு மிக சிறந்த பகுதி. இந்த பகுதியில் வேதபாரகர், அதாவது திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கக்கூடிய நோக்கத்தில் கேட்ட கேள்வி மிக ஆழமான ஒரு கேள்வி. நீங்களும் நானும் இதை மறுக்கவே முடியாது. போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை அவருக்கு முன்பாக வைக்கின்றார். பொதுவாக நிலை வாழ்வு, நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர் யோவான் நற்செய்தி நூல் ஆசிரியர். அயோனியாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க சொல்லை அதிகமாக அவர் பயன்படுத்துகின்றார். இறைமக்கள், அதிலும் திருப்பணி ஆற்றக்கூடிய இறைமக்கள் எப்படிப்பட்ட தகுதியோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காண்பிக்கின்றது. அயோனியாஸ் என்று சொல்லப்படுகிற சொல்லினுடைய பொருள் நித்திய ஜீவன், நிலைவாழ்வு என்று சொல்லப்படுகிற சொல்லினுடைய பொருள் அது நீண்ட கால வாழ்வை பற்றி குறிப்பிடுகிற ஒரு சொல் அல்ல. மாறாக சிறப்பான, தகுதியான, தரமான வாழ்வை பற்றி சொல்லுகிற ஒரு சொல்லாக இருக்கிறது. 1000 ஆண்டுகள் வாழ்வதை பற்றி பேசுகிற ஒரு சொல் கிடையாது. மாறாக மிகச்சிறந்த இயேசு வாழ்ந்த வாழ்வை போல மதிப்புமிக்க வாழ்வை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை இயேசுவுக்கு முன்பாக இந்த திருச்சட்ட நூல் அறிஞர், அதாவது வேதபாரகர் வைக்கின்றார். அதற்கு இயேசு சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும், உன் முழு உளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி உள்ளது என்றார். அதுக்கு இயேசு சொல்லுகிறார், மிக சிறப்பாக சொன்னீர்கள், சரியாக சொன்னீர்கள், நீங்கள் போய் அப்படி செய்யுங்கள், திருச்சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதையே நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தோடு வராமல் சோதிக்கும் நோக்கத்தோடு வந்தவர் என்பதனாலே அவர் மற்றொரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அதிலும் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த 29வது வாக்கியத்தில் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அதற்கு இயேசு சொல்லுகிற பதில்தான் இந்த நல்ல சமாரியர் உவமை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே தரமான, மிக சிறந்த நல்ல வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பை தேடி பயணிக்கிற போதெல்லாம் இந்த வாழ்வை வாழ்வதற்கான தெளிவுகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே புத்தகம் நீங்களும் நானும் மிகவும் விருப்பத்தோடு வாசிக்கக்கூடிய இந்த திருமறை.
இது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லித் தருகிறது. இங்கு இயேசு இந்த உவமையின் மூலமாக அவருக்கு மிகச்சிறந்த ஒரு கருத்தை கற்றுத்தருகின்றார். குரு ஒருவர் வருவதையும் லேவியர் ஒருவர் வருவதையும் இவர்கள் குற்றுயிராக திருடர்களினாலே கள்வர்களினாலே பாதிப்புக்குள்ளாயிருக்கிற ஒரு மனிதரை பார்த்து தங்கள் பணி சார்ந்து போய்விடுவதாகவும், அதே வேளையில் இஸ்ரவேல் மக்களால் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட சமாரிய இனத்தை சார்ந்த ஒருவர் அங்கு வந்து அவருக்கு உதவி செய்வதாகவும், உதவி செய்து அவருடைய காயங்களுக்கு மருந்திட்டு அவரை ஒரு சத்திரத்தில் சேர்த்து தொடர்ந்து அவருக்கான மருத்துவத்தை பார்ப்பதற்கான பணத்தையும் 2 தெனாரியத்தையும் அவருக்கு கொடுத்து கரிசனையோடு அவரை அணுகுகின்ற இந்த நிகழ்வை இயேசு பதிவு செய்கிறார். இந்த நிகழ்வில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? யூதர்களை பற்றின புரிதலிலிருந்து இயேசு ஒரு பெரிய மாற்று கருத்தை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். யூதர்களுக்கு, குறிப்பாக இஸ்ரேல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யூதர் அல்லாதவர்களை, இஸ்ரேலர் அல்லாதவர்களையும் அவர்கள் நாய்களாக, தங்களுக்கு இணையானவர்களாக நாய்களைப் போல கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமறையில் இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் தனக்கு இணையானவர்களாக கருதப்பட்டவர்கள் அல்லது யூத இனத்திலேயே லேவியர் இனம், குரு இனம், இந்த இனம் உயர்வானதாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களே உதவி செய்யாத போது, நீங்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்கிற போது அடுத்திருப்பவராக யார் இருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியை இயேசு கேட்கிறார். அப்பொழுது கூட ஒருவேளை இந்த திருச்சட்ட அறிஞருடைய வாயிலிருந்து அந்த சமாரியர்தான் அடுத்திருப்பவர் என்று சொல்லவில்லை, மாறாக அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று சொல்லுகிறார். அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு கூட இங்கு அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்ததை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் திருப்பணி எப்படிப்பட்டது என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தருகின்றார். தன் சக உறவுகளுடைய தேவையை, அவர் எப்படிப்பட்டவராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தன் சக உறவினுடைய தேவையை நிறைவு செய்வதற்கான பயணத்தை மேற்கொள்ளுகிறவர் தான் சிறந்த திருப்பணி விடையாளராக நமக்கு அடுத்திருப்பவராக இருக்கின்றார் என்பதை இயேசு மிக லகுவாக நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கிறிஸ்தவ விசுவாச கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பு கட்டளையினாலே திருப்பணியை செய்வதற்கான ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். குருத்துவம் என்பது மட்டுமே அல்லது போதகர் தன்மை, ஊழியர் தன்மை என்பது மட்டுமே ஊழியத்தை செய்வதற்கான பொறுப்பு என்கின்ற பல புரிதல்கள் நமக்கு இருக்கிறது. இந்த புரிதல்களிலிருந்து நாம் மீறி வர வேண்டும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற போது 2:9 அனைவரையுமே ஆண்டவர் விரும்புகின்ற பணிகளை செய்யக்கூடிய அத்தனை பேரும் குருத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை மிக சிறந்த முறையில் அவர் விவரித்து கூறுகின்றார். அப்படியானால் ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை மக்களாகிய நீங்களும் நானும் இயேசு எதிர்பார்க்கின்ற இந்த அடுத்திருப்பவர் செய்த திருப்பணியை செய்வதற்கான அழைப்பை பெற்றவர்கள். விசுவாசிகளுடைய பணி என்ன, ஒரு போதகருடைய பணி என்ன, ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினுடைய பணியும் அதனுடைய பொறுப்பாளருடைய பணியும் என்ன என்பதை பற்றின பல்வேறுபட்ட சட்ட வரையறைகள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை இந்த குரு இந்த சமாரியரை போய் பார்ப்பதற்கு தடையாக இருந்தது எது என்று நீங்களும் நானும் கருதுவோமேயானால் அன்றைக்கு அவர்கள் வகுத்து வைத்திருந்த மோசையின் சட்டங்கள் தான், மிஸ்னா சட்டம். கிட்டத்தட்ட இந்த பாதிப்புக்குள்ளான நபர் ஒருவேளை மரித்து போனவராக, இறந்து போனவராக இருந்திருப்பாரேயானால் 7 நாட்களுக்கு இந்த குரு அல்லது இந்த போதக செயலை செய்யக்கூடிய இந்த நபர் ஆலயத்துக்குள் போயிருக்க முடியாது. தீட்டுக்காக அவர் வெளியிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட செயல்பாடு பல நேரங்களிலே ஊழியங்களிலிருந்து நம்மை விலக்கி வைத்து விடுகிறது. திருச்சபை சட்டம் பல நேரங்களில் நாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதது போன்ற ஒரு மாயை உருவாக்கி விடுகிறது. அது உண்மை அல்ல. மாறாக இங்கு இணைந்திருக்கக்கூடிய இறைமக்கள் அத்தனை பேரும் திருப்பணியை ஆற்றுவதற்கான கருவிகளாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இயேசுவும் நமக்கு கற்பித்து தருகின்றார். இயேசு தமக்குண்டான சீடர்களை தாமே தெரிவு செய்தார். தெரிவு செய்து தம்முடைய திருப்பணி குறித்த பல்வேறுபட்ட விளக்கங்களை ஈந்தளித்து எப்படிப்பட்ட திருப்பணியை தான் விரும்புகிறோம் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தந்து
அவர்களையும் உலகமெங்கும் போய் பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்புக்கு நேராக அவர் வழி நடத்தினார். இப்பொழுது நம்மீது விழுந்திருக்கக்கூடிய கடமை என்ன, நம்மீது இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்பதை ஆய்ந்து அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை பிரசங்கிப்பதன் மூலமாக திருப்பணிகளை செய்துவிட முடியும், பாடுவதன் மூலமாக திருப்பணிகளை செய்துவிட முடியும். ஆனால் இயேசு இங்கு கற்றுத்தருகிற திருப்பணி என்பது பிரசங்கிக்கிற திருப்பணியோ அல்லது துதித்து பாடுகிற திருப்பணியோ அல்ல, மாறாக வாழ்வில் வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு திருப்பணியை கற்றுத்தருகிறார். கடவுளுக்கு உரியவர்கள், கடவுளுக்கு உகந்தவர்கள் என்று கருதப்படுகிற இந்த குருவாக இருந்தாலும் சரி, லேவியராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருப்பணியை செய்யவில்லை. மாறாக புறவினத்தார் என்று நீங்கள் கருதுகின்ற சமாரியர் வந்து அந்த திருப்பணியை செய்தார். யார் வேண்டுமானாலும் இறைவனுடைய திருப்பணியை செய்ய முடியும், சமாரியர்களும் இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மை நிலையை இந்த உவமையின் மூலமாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, திருப்பணி என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்புக்கு உட்பட்ட பணி என்பதை மிக சரியாக ஆண்டவர் இந்த திருச்சட்ட அறிஞருக்கு எடுத்து இயம்புவதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, திருச்சபையினுடைய விசுவாசிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்வில் நாம் விசுவாசியாக திருச்சபைக்கு போய் அமர்ந்து நம்முடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் ஒருவேளை ஆண்டவர் நமக்கு முன்குறித்திருக்கக்கூடிய இந்த ஆயுசு நாட்கள் நமக்கு தெரியும். இதுவரை நாம் எத்தனை ஆண்டு காலம் சாதாரண விசுவாசிகளாக ஊழியத்தை செய்யாமல் விசுவாசிகளாக சடங்காக வந்து இந்த திருச்சபையில் அமர்ந்து இடத்தை மட்டும் நிரப்பிவிட்டு செல்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். 2 நிலைகளில் பூமியில் வாழ்கிற மக்களை சொல்லுவார்கள். ஒன்று இருப்பவர்கள், மற்றொன்று வாழ்பவர்கள். இருப்பவர்கள் எல்லாம் வாழ்பவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள். இந்த இருப்பவர்கள் யார் அப்படின்னா இவர்கள் குவான்டிட்டி, வாழ்பவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் குவாலிட்டி. அதுதான் அயோனியாஸ் என்பது குவாலிட்டியான வாழ்க்கை, தரமான வாழ்க்கை. இருப்பவர்கள் எல்லாம் வாழ்ந்து விடுவதில்லை, மாறாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வகையில் நடந்து கொள்ளுகிறவர்கள் மட்டுமே வாழ்கிறவர்களாக கருதப்படுகிறார்கள். கிறிஸ்தவம் அதைத்தான் கற்றுத்தருகிறது. நம்முடைய ஆண்டவர் நாம் எவ்விதம் எப்படிப்பட்ட திருப்பணியை செய்ய வேண்டும் என்பதை மிகச் சிறந்த முறையில் இங்கு சொல்கிறார். அது மட்டுமல்ல, இது குருக்களுக்கு மட்டுமான பணி அல்ல, உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், குறிப்பாக இறை மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு சிறந்த பணி, ஆற்றப்பட வேண்டிய பணி என்பதை இங்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய இந்திய தேசத்தில் ஒருவேளை சக உறவுகளுக்கு மிகச்சிறந்த திருப்பணியை ஆற்றிய அன்னை தெரேசாவை பற்றி நமக்கு தெரியும். அவர் இயேசுவின் அன்பை, ஆண்டவர் தனக்கு கற்றுத்தந்த அந்த அன்பை அவர் வாழ்கிற வாழ்வியலின் மூலமாக அநேகருக்கு கற்றுத்தந்தார். எந்த சமயத்தை சார்ந்தவரும் அன்னை தெரேசாவை புறக்கணித்து விட முடியாது. ஒருவேளை இங்கு நின்று பிரசங்கிக்கிற அநேக பிரசங்கியார்களை இந்த சமூகம் சமய வேறுபாட்டினாலே புறந்தள்ளிவிட முடியும், அல்லது இந்த சமூகம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அழுக்குகளினாலே, அது சாதிய பிரிவினைகள் அல்லது வட்டார பிரிவினைகள், மாநில பிரிவினைகள், இதன் மூலமாக ஒரு மனிதரை வெறுத்து ஒதுக்கிவிட முடியும். ஆனால் அன்னை தெரேசா செய்தது போன்ற அன்பு பணியை செய்யக்கூடிய நபர்களை இந்த உலகம் நிச்சயமாக மொழி சம்பந்தப்பட்டோ அல்லது மதம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஆண் பெண் என்கின்ற பாலினம் சம்பந்தப்பட்டோ வெறுத்து ஒதுக்கி விடவே முடியாது. தவிர்க்க முடியாத திருப்பணியாக அப்படிப்பட்ட திருப்பணி கருதப்படுகிறது. திருச்சபை இன்றைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இதுதான். திருச்சபை ஒருவேளை வெளியில் இருக்கக்கூடிய சமூகத்தில் சமயங்களை கடந்து திருப்பணி ஆற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு போதிக்கின்றார். நாம் இன்றைக்கு திருப்பணி ஆற்றுகிற போது பல நேரங்களில் நாம் யோசிப்போம், பாடல்களை பாடி ஆண்டவரை ஒரு பக்கம் மகிமைப்படுத்துகிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்டு நாம் ஆண்டவருக்கு மாட்சி செலுத்துகிறோம். வெளியில் ஊழியங்களுக்கு போகிற போது நாம் முன்னெடுக்கக்கூடிய உதவி செய்வதற்கு நாம் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளிலே முக்கியமானவை, நாம் உதவி செய்யும்போது அவர் கிறிஸ்தவரா என்பதை பார்க்கிறோம். அதிலும் சிறப்பாக அவர் தென்னிந்திய திருச்சபையை சார்ந்தவரா, நம்முடைய உதவியை பெறுவதற்கு அவருக்கான தகுதிகளாக, தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தகுதிகளாக அவர் நம் திருச்சபையை சார்ந்தவரா, நம் சமயத்தை சார்ந்தவரா என்கின்ற பல்வேறுபட்ட புரிதல்களுக்கு நேராக நாம் பயணிக்கிறோம். இதையெல்லாம்
பல நேரங்களில் நாம் ஓரம் வைத்துவிட்டு சமயத்தையும் கடந்து மனிதத்தை வளர்ப்பதற்கான ஒரு திருப்பணியை ஆற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அதைத்தான் இயேசு செய்தார். நிச்சயமாக அதைத்தான் செய்தார். கானானிய பெண் அவரிடத்தில் வருகிற போதும் சரி, 100க்கு அதிபதி அவரிடத்தில் வருகிற போதும் சரி, ஒருபோதும் அவர்களை புறம்பே தள்ளி நீங்கள் புறவினம் என்று சொல்லி கடவுள் அவருக்கு முன்குறித்திருந்த திருப்பணியை அவர் செய்யாமல் விட்டுவிடவில்லை. மாறாக இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்குமான திருப்பணியாக தன்னுடைய திருப்பணியை வைத்தார். கடவுள் அத்தனை பேருக்கும் பொதுவானவர், திருச்சபையும் அத்தனை பேருக்கும் பொதுவானவர். இந்த திருச்சபை கிறிஸ்தவர்களுக்கு உரிய திருச்சபை அல்ல. இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களாகிய இறைமக்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொதுவானவர்கள் என்கின்ற ஒரு புரிதல் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அதைதான் நல்ல சமாரியன் உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் நமக்குரியவர்கள் மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்தையே மாற்றுவதற்காக, இந்த உலகத்தையே அன்பு மயமாக மாற்றுவதற்காக இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தூய மக்களினம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த மக்களினமாக ஒருவேளை நம்முடைய இந்த திருச்சபை இருக்குமானால், இந்த திருச்சபை சமயங்களை கடந்து, மொழி நிலைகளை கடந்து, மாநில நிலைகளை கடந்து இது திருப்பணி ஆற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். இயேசு எதிர்பார்க்கிற திருப்பணி அப்படிப்பட்ட திருப்பணி. ஏற்கனவே நான் சொன்னது போல கடவுளுடைய ஆவியால் இயக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திருச்சபை இருக்க வேண்டும். திருச்சபை எப்போது நிறுவனமயமாக்கப்பட்டதோ அப்போதே திருச்சபையினுடைய திருப்பணிகளில் பல்வேறுபட்ட தடைக்கற்கள் வந்துவிட்டது. நிறுவனமயமாக்கப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு திருப்பணியை செய்வதற்கு பல்வேறுபட்ட தடைகள் இருக்கிறது, பல்வேறுபட்ட சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் திருப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு பெரிய நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒருவேளை அந்த நிலைகளில் நாம் இருக்கிற போது நிச்சயமாக இந்த திருச்சபை செய்ய வேண்டிய அல்லது இறைமக்கள் செய்ய வேண்டிய திருப்பணிகளை பற்றி திருச்சபை நமக்கு வகுத்து வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய குழுக்களில், திருச்சபையின் கூடுகைகளில் விவாதித்து இன்னும் அதிகமாக இச்சமூக மக்களுக்கு தேவையான அர்ப்பணிப்புள்ள ஊழியங்களை செய்வதற்கான வழிமுறைகளை கண்டடைய வேண்டிய அவசியம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நமக்கு இருக்கிறது. மிக சிறந்த திருப்பணியை செய்வதற்கான அடையாளமாக திருச்சபை மாற வேண்டும். இது தனக்கான பணிகளை மட்டுமே செய்து கொள்வதற்கான ஒரு அமைப்பு அல்ல, மாறாக ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்காத மக்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை கொண்டு போய் இந்த சமூகத்தையே மிக சிறந்த ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கான ஒரு முன்மாதிரியான கருவியான ஒரு அடையாளமாக இந்த திருச்சபை அமைய வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகிற்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். வெளிச்சம் வருகிற இடத்துல இருள் ஓடிவிடும். உப்பு இருக்கிற இடத்துல அந்த உணவு சுவை மிகுந்ததாக மாறிவிடும், மனம் வீசக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் அன்பானவர்களே, நம்முடைய திருப்பணி எப்படி இருக்க வேண்டும்? இது சமயம் கடந்து மொழி கடந்து சிறந்த முறையில் செய்யப்படுகிற திருப்பணியாக நாம் எங்கு சென்று செய்கிறோமோ அந்த இடம் முழுமையும் சுவைக்கக்கூடிய இடமாக, அந்த இடம் முழுமையும் ஆண்டவருடைய அன்புக்கு உட்பட்ட இடமாக மாறுவதற்கான சிறந்த ஊழியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் திருப்பணிக்கான பொறுப்பாளர்கள் இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல, இணைந்து திருப்பணியை ஆற்றுவதற்கான உத்வேகத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்போதும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்மில் குறைவுகள் ஏற்படுகிற போது, நம்மில் விவாதங்கள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படுகிற போது, நம்மில் பல்வேறு தடைக்கற்கள் ஏற்படுகிற போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருந்து கொண்டு நம்மை ஆற்றுப்படுத்தி நம்மை உறுதிப்படுத்தி திரும்பவும் அவர் தம்முடைய திருப்பணிகளை செய்வதற்கு நமக்கு உந்துதலை வழங்கி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருவேளை இந்த நோய் தொற்று காலகட்டங்களில் நாம் தொய்வின் அடிப்படையில் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகிற்கு கொண்டு செல்ல முடியாத தடைகள் இருந்தாலும், இனி எதிர்வருகிற காலகட்டங்களில் கிறிஸ்துவின் அன்பை நாம் வாழுகிற நம் வாழ்வின் மூலமாக அநேகருக்கு எடுத்து இயம்பி இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை பிறருக்கு தந்து தொடர்ந்து கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த ஊழியத்தை செய்து அவருக்குரிய இறைமக்களாக மாறுவதற்கான நல்வாய்ப்பை பெறுவோம். இறைவன் இத்திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம்.
வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படுவதுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகளுக்கும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜனிவிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கேறி பிதாவின் வலது பாட்டில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவினும் குமாரனும் கூட தோது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசனம் மூலமாய் உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகளை ஆயர் அறிவிப்பார். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சந்தோஷபுரம் குருசேகரம், தூய லூக்கா ஆலயத்தை சார்ந்த திரு ஏ ராபர்ட் ஜேசிங், திருமதி ஆர் டேசி ஆக்னஸ் சக்கிலா என்பவர்களின் மகள் செல்வி ஆர் ஜெனிஃபர் கிறிஸ்டபெல் என்பவரும், திருநெல்வேலி பேராயம் கேடிசி நகர் குருசேகரம் சார்ந்த திரு வில்ஃப்ரட் பாலசிங், திருமதி எமரால்டு ஜோதிராஜ் என்பவர்களின் மகன் செல்வன் டபிள்யூ பால் ஜிம்ரிவ்ஸ் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை சபையினருக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடை அல்லது காரணம் ஏதாவது இருக்குமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்கள் திருமணத்துக்குரிய 3ஆம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி இல்லற வாழ்விலே இணையவிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்வோம். ஆற்றல் மிக்க அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, இல்லற வாழ்விலே இணைக்கப்படவிருக்கிற ஜெனிஃபருக்காக, பால்காக நாங்கள் வேண்டுகின்றோம். பிள்ளைகள் இருவரையும் எதிர்கால வாழ்விலே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதில் அவர்கள் இந்த சமூகத்திற்கு முன்மாதிரியாய் நிலைத்து நிற்பதற்குரிய கிருபையை தாரும். திருமணத்தை நடத்த தேவையான அனைத்து உதவிகளையும் உம்முடைய கரத்திலிருந்து நிறைவாய் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய நல்வாய்ப்பை நீர் அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். குறித்த நாளிலே ஆண்டவரே, அவர்கள் சிறந்த முறையில் இல்லற வாழ்வில் இணைக்கப்பட்டு அநேகருக்கு சான்றாய் நிலைத்து நிற்பதற்கு ஆண்டவர் துணை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருக்கு மாட்சி உண்டாக நாம் மீண்டுமாக இணைந்து காணிக்கை பாடலாக கீர்த்தனையில் 8வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 8வது பாடலை பாடுவோம். ஐயா
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உதாவிடம் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமனிருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுடைய எங்கள் அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விரும்பினாய் கடவுளே, மீ அறிவதை நித்திய ஜீவனமை சேவிப்பதே மெய்சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியராகிய நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உளவினால் எங்களை காப்பாற்றியறோம். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்ல நித்திய கடவுளே, இந்நாள் வரை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்தில் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நாளில் நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். விசேஷமாக இறை மக்களுடைய திருப்பணியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல அழைப்புக்காக ஆண்டவரே, அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகின்ற ஆண்டவரே அந்த நிலைக்கு நாங்கள் செல்லும்படியாக ஆண்டவரே மீண்டுமாக உடைய ஆழமான ஆண்டவரே சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய திருப்பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பணியானது அனைவருக்கும் உரியது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய திருப்பணியை சிறப்பாக செய்து ஆண்டவரே அருமையான ஆண்டவரே அன்னை தெரேசாவிற்காகவும் ஆண்டவரே ஃபாதர் கிரகாம் ஸ்டெயினுக்காகவும் நன்றியுடைமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் ஆண்டவரே உம்மை அவர்கள் வெளிப்படுத்தி தங்களுடைய செயல்கள் மூலமாக உடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் வெளிப்படுத்தி எங்களும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே சுற்றி இருக்கின்ற பகுதி மக்கள் மத்தியில், ஏழை எளியோர் மக்கள் மத்தியில், ஒடுக்கப்பட்டோர் நசுக்கப்பட்டோர் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய திருக்கரத்தை நீட்டி அன்பு செய்து ஆண்டவரே அரவணைத்து ஆண்டவரே ஐக்கியத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட மகத்துவமான திருப்பணியை ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரே நாங்கள் முழு சிந்தையோடும் செய்வதற்கான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஆம் ஆண்டவரே, திருச்சபையானது உப்பாக ஒளியாக்கி ஆண்டவரே நாங்கள் ஒளி வீசும்படியாக ஆண்டவரே பிறருக்கு வாழ்வில் சுவை ஊட்டக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் அமையும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பேற்பட்ட உந்துதலின் சக்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே திருப்பணியை ஆண்டவரே நாங்கள் எங்கள் பகுதியில் வாழக்கூடிய பகுதியில் மக்கள் மத்தியில் நாங்கள் செய்கிற பணிகளில் மத்தியில் ஆண்டவரே இந்த திருப்பணியை நாங்கள் செய்வதற்கான கிருபையிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றலையும் தர வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். விசேஷமாக ஆயருடைய திருப்பணிக்காக ஆண்டவரே அவருடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல தேவனாய் கர்த்தர் அவர் ஆண்டவரே ஆவியானவர்களால் அவனை ஆட்கொண்டு அவரை பயன்படுத்த வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அவர் கொடுக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே துணைவியார் மற்றும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தை ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவனமாகவே ஆண்டவரே திருப்பணியை செய்கின்ற ஆண்டவரே என்னுடைய ஆலய பணியாளருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிப்பீராக என்னுடைய இறைமக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இறைமக்களின் குடும்பத்திலும் ஆண்டவரே தேவையுள்ளோர் ஆண்டவரே இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிற அவர்கள் ஆண்டவரே நன்மையால் திருப்தி அடையும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கையின் பிரயாசங்களை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே நோயுற்றோருக்காக செபிக்கிறோம். நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரை மீண்டுமாக ஆண்டவரை நன்றி அறிதலோடு உம்மை துதிக்கும்படியான கிருபையில் தர வேண்டுமாய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலனை கொடுத்து ஆண்டவரே அவளை திருச்சபைக்கும் ஆண்டவரே குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீர் வைத்திருக்கும்படியாய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வாழைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இளம் சிறார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையில் இயங்குகிற ஒவ்வொரு ஐக்கிய குழுவினர் மூலமாக ஐக்கிய குழுவின் செயல்பாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே காணொலி மூலமாக இணைந்து ஜெபிக்கவும் கர்த்தருடைய நாமத்திற்கு
ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே சிறப்பான பணிகளை செய்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளும் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வதுமாய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக எங்களுடைய சேகர குழுவினருக்காக, செயலர் பொருளருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற உறுப்பினர்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிற நாங்கள் ஆண்டவரே முழுமையாய் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் விரும்புகின்ற திருப்பணியை சிறப்பாய் செய்து முடித்து உடைய நாமத்தை மகிமை சேர்க்கும்படியாக அப்படிப்பட்ட திருப்பணியில் எங்களை இணைத்துக் கொள்ள உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புடுகிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் தூய கடவுளே, ஆமேன். தாவீதின் மன்றாட்டை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியார் தருகிற சமாதானம், நல்வாழ்வு, வளர்ச்சி நம்மோடும் நம்முடைய எதிர்கால வாழ்வோடும் சிறப்பாக நாம் செய்கிற திருப்பணிகளோடும் அத்திருப்பணியினுடைய நோக்கங்களோடும் நீடித்து நிலை நின்று காப்பதாக. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 318 நாம் பாடுவோம். சார்பினில் நடத்தும் தந்தையே.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.